அருட்பெருஞ்சோதி பானலிங்கம். இதுதான் பானலிங்கம். இது ஆக்சுவலாக உருவாக்கப்பட்ட கல் அல்ல. கண்டகி நதிக்கரையில், நர்மத நதிக்கரையில் வரக்கூடிய தெய்வீகமான ஒரு கல். இது இயற்கையாகவே மலையிலிருந்து வரக்கூடிய கற்கள் நீரில் ஓடி ஓடி இந்த ஷேப்பில் வருது. ஸோ இதைய ஆத்மார்த்த லிங்கமாக, பானலிங்கமாக யார் ஒருவர் இல்லத்தில் வச்சு பூஜை செய்கிறாங்களோ அல்லது கழுத்தில் இப்படி மாட்டி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவனருள் மிக அற்புதமாக கிடைக்கும். அதுவும் சிவசக்தி அருள்னு சொல்லக்கூடிய தெய்வீகமான தன்மை கிடைக்கும். இயல்பாகவே நம்மளோட இந்து மதத்தில் ஆன்மீக ரீதியான சிம்பிள்ஸுகளை நம்ம கையில் கழுத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் அந்த கல்லுக்கு இருக்கக்கூடிய சக்தி நிலையும் நமக்கு ஒரு நல் வழிநடத்துதலை ஏற்படுத்தி தரும். அதன் அடிப்படையில் நான் மாதம் செய்யக்கூடிய பூஜையில் நிறைய பேர் பிரசாதம் அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு பூஜை செய்தேன்னா உங்களுக்காக சிறப்பு வேண்டுதல் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகைக்கு விட வேல்யூவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரசாதத்தையும் பூஜையில் வச்சு எனர்ஜைசர் பண்ணி உங்களுக்கு நல்லது நடத்துன்னு அனுப்புவோம். இந்த முறை ஆகஸ்ட் 13 12 ஜோதிர்லிங்கத்தில் சக்தி மிக்க ஜோதிர்லிங்கம்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்தில் அமாவாசை என்ற காலை சிறப்பு திலா ஹோமத்தையும் பித்திருக்களுக்கான பூஜைகளையும் செய்து வேண்டி அந்த பூஜைக்கு பிறகு அன்னதானம் செய்து அந்த அன்னதானத்திற்கு பிறகு உங்கள் சார்பாக இந்த பானலிங்கத்தை பூஜையில் வைத்து நல்ல எனர்ஜைசர் பண்ணி அதற்கப்புறம் உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். ஸோ இந்த தெய்வீகமான பானலிங்கம் சாதாரணமாக உங்களுக்கு வரப்போகிறதில்ல. இது நேபாளிலிருந்து நம்ம கைக்கு வருது. அதற்கப்புறம் நம்ம குபேரபீடத்தில் வச்சு வேண்டுறோம். அதற்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போயிட்டு பூஜை கடற்கரையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு ராமநாத சுவாமிகிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு யாகத்தில் வச்சு பூஜை செஞ்சு அதற்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் வந்து மறுபடியும் பேக் பண்ணி திருநீரோடு சேர்ந்து பிரசாதத்தோடு உங்கள் இல்லத்திற்கு வரும். ஸோ இந்த தெய்வீகமான நர்மதை பானலிங்கத்தை உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள். ஸோ இது உங்கள் இல்லத்தில் வச்சு திருநீருக்குள்ளே வச்சும் பயன்படுத்திக்கலாம், அல்லது இதை அப்படியே மேடையாக வச்சு லிங்கமாகவும் பயன்படுத்தலாம், அல்லது கழுத்துலையும் அணிந்து கொள்ளலாம். ஆண்கள் பெண்கள் அனைவரும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த தெய்வீகமான பானலிங்கம் தேவைன்னா தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து தன்மையை எப்படித்தான் இருக்கும். இது இயல்பாக வர்றது. இந்த காப்பு நம்ம போடுறோம். வெளியே பானலிங்கம்னா லிங்கம் மட்டும்தான் வரும். நம்ம இந்த காப்பும் போட்டு உங்களுக்காக ரெடி பண்ணி தரோம். ஸோ ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தன்மையில் இருக்குது. ஒரு கல் மாதிரி இன்னொரு கல் இருக்காது. ஸோ இந்த தெய்வீகமான பானலிங்க கல் உங்கள் இல்லத்திற்கும் வர உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. திலாஹோமத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, உங்கள் பேருனா சங்கல்பம் யாருக்குன்னு கேட்டால் உங்களோட இறந்தவரோட பேரை சொல்லணும். ஸோ அவங்க பேரை சொல்லிட்டிங்கன்னா பூஜை செஞ்சு உங்களுக்காக இந்த பிரசாதத்தை உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம். ஸோ நமது அன்பர்களும் நண்பர்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். அதே நாளில் சிறப்பு யாத்திரையும் ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க என்னுடன் 2 நாள் யாத்திரைக்கு வந்துட்டு திலாஹோமத்தில் கலந்துக்கங்க. யாத்திரைக்கு வர முடியாது, நேரம் இல்லை, சூழல் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் பேரை சங்கல்பம் செய்து இந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.